கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி கார்த்தி எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா பூசாரி வந்து அங்கே வந்து ஓடோடி வராங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சாமி விக்கிரகத்தையே காணல் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கார்த்தியும் பாட்டியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பூசாரி அப்படிங்கும்போது, ஆமாம்மா பூஜை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து திரைய விலைக்கு பார்க்குறேன். அங்கே பார்த்தோம்னா சாமி சிலையே காணல் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்துருந்தாங்க. இப்போ வெறுமன் சிவனாண்டி முத்துவேல்னு அவங்களும் வந்துடவும் அப்போ வந்து ஊர்க்காரங்க கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி சாமி சிலை காணாமல் போச்சுது, இது எப்போவுமே நடக்காத ஒரு விஷயமா இருக்குது, இந்த மாதிரிக்கு நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து சொல்லவும் அப்போ உடனே பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஆத்தா அம்மா எங்கம்மா போயிட்ட, நீ இப்படி அதாவது ஊர்க்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட தான் வந்து நாங்கள் கண்கலங்கி நாங்கள் நிற்போம், நீ தான் வந்து எங்களுக்கு கை கொடுப்ப, இன்னைக்கு என்னென்னா நீயே காணாமல் போயிட்ட, இந்த பாதக செயலை யார் செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் இப்போ கார்த்திகிட்ட வந்து பாட்டி சொல்கிறாங்க, என்னையா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும் அப்போ சிவனாண்டி வந்து கண்ணை காட்டவும் அப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதனால இந்த ஊருக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போது தெரியல, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாமுண்டீஸ்வரி அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி ராஜராஜன் அவங்க பாட்டி எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, சாமி சிலையை காணாமல் போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள்லாம் வந்து பதட்டத்தோடு இருந்துகிட்ருக்குறோம், நீ என்னென்னா வந்து என் மருமக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பழி சுமத்திட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஏதாவது பிடிச்சி போச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவத்தோடு கேட்கும்போது, ஆமாம்மா என்ன இருந்தாலும் சரி தான், உங்கள் மருமகிட்ட நீங்கள் இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்தாலும் ஆனால் உங்கள் மருமகளை பற்றி சொன்னதுமே உங்களுக்கு எப்படி கோவம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்புறமா சாமி விக்கிரகத்தை காணலைன்னா அதுக்கு யார் இப்படி பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நீ என்னென்னா என் மருமக மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறையே, நீ சொல்ல நாய்க்கு என்ன என் மருமகளை சாமி விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க விரும்பன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா அவன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, உங்கள் மருமகளை நாங்கள் வந்து அதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்காக கூப்பிடும் போது உடனே எடுத்ததுமே வரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்பவுமே அபசகுணமாக ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி நினச்சோம், அதே மாதிரிக்கு நடந்து போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கய்யா நீங்கள் சும்மா வந்து சாமி விக்கிரகத்தை தேடுறதுக்கு பதிலே என் மருமக மேலே குறை சொல்கிறதுலையே நீங்கள் குறிக்கோளோடு இருந்துட்டு இருக்கிறீங்க, இப்படி பேசுறது தயவுசெய்து நிறுத்துங்க, ஃபஸ்ட்டு சாமி சிலை எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து அவங்க விருமன் சிவனாடி முத்துவேல் மூணருமே பார்க்கும்போது மூணருமே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி மேலே பழி சுமத்துறதுலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. அப்போ கார்த்திக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது, அப்போ சாமி சிலை காணாமல் போனதுக்கு இவங்க தான் ஏதோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடவும் அப்போ அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஊர்க்காரங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ராத்திரி போல் வந்து மணி இடிக்கிற சவுண்டு கட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ராத்திரி போல் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி வந்துட்டு இருந்தோம், அப்படி வரும்போது கோயிலுக்குள்ளே மணி சத்தம் கட்டுச்சுது, உடனே நாங்கள் வந்து வெளியே நின்று பார்க்கும்போது யாருமே இல்லாத மாதிரிக்கு இருந்துச்சு, அதனால நாங்களும் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்களும் சொல்கிறாங்க, எத்தனை மணி இருக்கும், இந்த நேரத்தில் தான் கோயில் மணி சத்தம் கேட்டுச்சுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லாமல் இருந்தாங்க, சரி வேறு ஏதோ சத்தம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம், அநேகமாக அந்த நேரத்தில் தான் வந்து சாமி சிலையை தூக்கியிருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா தீபாவதி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தோணுது, இதில் ஏதோ வந்து அதாவது தப்பு நடந்திருக்குது, என்னென்னு தெரியலையே, ஒருவேளை இதனால வந்து நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தீபாவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆமாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்த வேலை என்னாச்சுது, நீங்கள் வந்து என் மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, மேடம் கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிச்ச மாதிரிக்கு தான், ஆனாலும் வந்து நான் எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து இந்த வேலையை முடிக்க மாட்டேன், அதனால எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் சரியாக கொடுக்கணும்ல, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் பக்காவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராஜராஜன் கார்த்தியும் வந்து அவங்க இருக்கவும் இப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இது வந்து நம்ம மேலே பழி வந்து விழுந்திருக்குது, அதாவது சாமுண்டீஸ்வரியால் தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளவுமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா ஊர்க்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் சாமி சிலை காணாமல் போனதுக்கு உங்கள் குடும்பம் தான் காரணம், அதனால சாமுண்டீஸ்வரி மேலே நாங்கள் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்குறோம், பஞ்சாயத்தில் வந்து அவங்கள நிறுத்தணும், இவங்களால தான் சாமி சிலை காணாமல் போச்சு அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் சாமி சிலை காணாமல் போனதுக்கு எங்கள் அத்தைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் எப்படியா நான் கண்டுபிடிச்சி சாமி விக்கிரகத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது அது இப்படி ஒரு நாளில் நீ கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், ஒரு நாள் எனக்கு டைம்
டைம் கொடுத்தா தானே எங்கே இருக்குது சாமி சிலை, என்ன ஆச்சுது, யாரை தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்படி டைமே கொடுக்காம எடுத்தோம் கவுதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா எப்படி ஆக்குன்னு சொல்லவும் அப்போ வந்து ஊர்க்காரங்க கொஞ்சம் பேர் வந்து கார்த்திக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவர் சொல்றதுல நியாயம் இருக்குதுல்ல, என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். அப்படியும் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ விருமன் வந்து சிவனாண்டி முத்துவேலிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் இல்லை எத்தனை நாள் சொன்னாலும் சரிதான், கண்டுபிடிக்க போகிறது கிடையாது, எப்படி தான் சரிதான், சாமி சிலை உங்ககிட்ட தானே இருக்குது அப்படிங்கும்போது ஆமாங்க எங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால கண்டே பிடிக்க முடியாது, அவன் என்ன பண்ணாலும் சரிதான், நம்ம நினைக்கதான் நடக்க போகுது, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம ஊர்க்காரங்க முன்னாடி வச்சு பஞ்சாயத்தில் நிறுத்தி அவளை அசிங்கப்படுத்தணும், இது எல்லாமே நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் அழாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது என்னையா பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாளுக்குள்ளே நீ எப்படியா நீ கண்டுபிடிச்சி வந்து சாமி விக்கிரகத்தை நீ வந்து எடுத்துகிட்டு வரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எந்த தப்புமே பண்ணலை, அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம பக்கம்தான் வந்து எல்லாமே நல்லபடியாக முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து வந்து ராஜராஜனும் மயில் வாகனமும் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன கார்த்தி என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து ஒருத்தர் வந்து சொன்னார்லாம், இத்தனை மணிக்கு வந்து கோயிலில் இருந்து சவுண்டு கெட்டுச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்து அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லவும் அப்போ வந்து ராஜராஜன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி இதனால நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அந்த நேரத்தில் தான் நான் வந்து ரேவதிக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக நான் வெளியே வந்தேன், அப்போ ஏதாவது நம்மளுக்கு துப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து கோயிலேருந்து சிசிடிவி வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கோயிலேருந்து ஒரு கார் வெளியே போகிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த கார் தான் வந்து வழியில் ரிப்பேர் ஆகி நிற்கிறதையும் கார்த்தி வந்து அந்த கார்காரங்க கிட்ட வந்து என்ன கார் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்குது, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் தூரத்துக்கு அந்த கார் வந்து போயிட்டு இருக்குது. போகும்போது சிவனாடியும் முத்துவேலும் அந்த காருக்குள்ளே ஃபஸ்ட்டு கார்த்தி பார்க்கும்போது அந்த காரில் இல்லாத மாதிரிக்கு இருக்கிறாங்க. அடுத்து சிசிடிவி வந்து பார்க்கும்போது அந்த காரில் சிவனாடியும் முத்துவேலும் இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க தான் காரணம், ஏன்னா கோயிலேருந்து தான் அந்த கார் கிளம்பி இருக்குது. அதுக்கு பிறகு தான் வந்து வழியில் நிற்கும் போது என்ன அவனுங்க பார்த்துருக்குறாங்க, என்னை பார்த்ததுமே அவனுங்க வந்து காருக்குள்ளே மறைஞ்சிருக்கிறானுங்க. அடுத்தது பார்த்தோம்னா நான் போனதுக்கப்புறமா அவங்க வந்து ரெண்டு பேரும் காரில் வந்து எஞ்சி உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இவனுங்க தான் சாமி விக்கிரகத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே ராஜராஜனும் மயில் வாங்கினும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இப்போ நம்ம எப்படி அந்த சாமி விக்கிரகத்தை எப்படி அவனுங்க வீட்டில் தான் வச்சுருப்பாங்க, எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அடுத்த பார்த்தோம்னா கார்த்தி ஒரு மாறு விஷத்தை போட்டு அவங்க மயில் வாகனத்தை அவங்க அனுப்பி விட்றாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து அடுத்ததாக பார்த்தோம்னா மயில் வாகனமும் வந்து சாமியார் மாதிரிக்கு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா காளிமால் வந்து நீங்கள் யார் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தன்னுடைய நாடகத்தை மயில் வாகனம் வந்து சொல்லவும் அப்போ காளிமாலும் அதை நம்பியிருந்தாங்க. நம்மளது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தம் தண்ணியை நான் எல்லா ரூம்லேயும் நான் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே காளிமாலும் வாங்க சாமி அப்படிங்கிறாங்க, உங்கள் வீட்டில் வந்து சாமி அனுகிரகம் ரொம்பவே இருக்குது, அதனால கடவுள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு, அந்த அம்மாவே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே காளிமால் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அந்த அம்மாவே எங்கள் வீட்டில் தான் இருக்கிற அப்படிங்கவும் எங்கே அந்த அம்மாவை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ காளிமாலும் வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மயில் வாகனம் அங்கே போகிறாங்க, போய் பார்க்குறாங்க, பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சாமி வந்து விக்கிரகம் அங்கே தான் இருக்குது, எந்த சாமி சிலையை காணலைன்னு சொல்லிட்டு நம்ம தேடி வந்தோமோ இந்த காளிமால் வீட்டில் தான் வச்சிருக்கிறா. அப்போது கார்த்தி சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சுது அப்படிங்கும்போது இப்போ என்ன சகலை பண்ணுறதுக்கு, சாமி விக்கிரகம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே பேச்சு கொடுத்துட்றீங்க, நான் வார அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காளிமலை காட்டவும் அப்போ மயில் வாகனம் வந்து தான் கொண்டு வந்து ஒரு ஸ்ப்ரேயை வந்து காளிமால் முகத்தில் வந்து அவங்க அடிச்சிடவும் அப்படியே வந்து கீழே விழுந்து தூங்கியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இங்கே வந்துடுவோம். கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து அவங்க சாமி விக்கிரகத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. எடுத்துகிட்டு கோயிலுக்கு வரவும் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விருமன் சிவனாண்டி முத்துவேல் 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.